நமச்சிவாயே. ஆன்மீகம் என்பது ஒரு மருத்துவக் கல்லூரி. இதை ஓரளவு கற்றுக்கொண்டாலே நம் உடலில் எந்த விதமான நோயுமின்றி வாழ முடியும். இதை கற்றுக்கொள்ளாமல், முறையாக கற்றுக்கொள்ளாமல், குறுக்கு வழியில் இறைவனிடம் ஆசி பெற விரும்புவதால் மட்டுமே இன்று எல்லோரும் நோயோடு அலைகிறோம். யார் யாரெல்லாம் இந்த ஆன்மீகத்திற்குள் என்னென்ன ஐதீகம் இருக்கிறது, அதுவெல்லாம் எதற்காக செய்யப்படுகிறது, அதை எப்படி நாம் பின்பற்றுவது என்ற மருத்துவ பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே இறைவன் இங்கு வந்து அமர்ந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கற்றுக்கொண்டால் இன்னும் உங்கள் சுற்றம் கற்றுக்கொள்ளும். உங்கள் சுற்றம் கற்றுக்கொண்டால் இந்த உலகமே விரைந்து கற்றுக்கொள்ளும், ஆனந்தமாய் வாழ முடியும். இன்றைக்கி நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அழகு குத்துறது எதுக்காக? இப்போ முருகன் கோயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அழகு குத்திட்டு போவாங்க. அது அவரவர் உடலை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவம். ஆனால் இன்று அது மாறிவிட்டது. பணம் கொடுத்து அழைத்து வந்து அந்த அழகு குத்துவதில் விதவிதமாக தொங்கிக் கொண்டு வருவது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு பிரச்சனையோ அவர்கள் என்ன பிரச்சனையை தவிக்கின்றார்களோ அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடங்களில் அழகு குத்தினால் அவர்கள் அந்த வருடம் முழுக்க ஒரு ஆரோக்கியம் பெறுவார்கள், பெற வைக்க முடியும் என்பதற்காகவே இந்த அழகு குத்தும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. தவறுகள் எங்கோ எப்படியோ நடக்கலாம். அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு நாம் தவறில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்கு இந்த அழகு குத்தும் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஆத்மலிங்கேஸ்வரர். பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வாழ்நாள் முழுக்க வாயில் புண்ணு இருந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு இந்த 2 இடத்துல அந்த வாயில் இருக்கிற புண்ணை குணமாக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் இருக்கிறது. இந்த வாயில் இந்த இடத்துல செருகி இந்த இடத்துல வெளியெடுத்து அழகு குத்திருப்பாங்க. அந்த அழகு குத்தும் பொழுது அவர்களுக்கு அன்றிலிருந்தே அந்த வாய் புண் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர்ந்துவிடும். வாயில் புண் ஏன் ஏற்படுகிறது என்று பார்த்தால், இருதயத்தில் இரைப்பையில் புண் ஏற்படும் பொழுது அதன் பிரதிபலிப்பு நமக்கு வாயில் தோன்றுகிறது. வாயில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளியை சீர் செய்யும் பொழுது உங்களுக்கு வாயில் இருக்க புண்ணும் மாறும், உடலுக்குள் இருக்கக்கூடிய இரைப்பை, சிறுகுடல், இருதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும், ஆனந்தத்தை நமக்கு அள்ளி கொடுக்கும். இப்படி நாம் ஒன்றுன்னா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டோமா நம்ம வாழ்நாள் முழுக்க நோயில்லாமல் வாழலாம். அதை ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ளுங்கள்.